மெய்யான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. எல்லாரும் கரங்களை தட்டி அனைவரும் எழுந்து நின்று பாடுவோம். எழுந்து நின்று பாடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டும் நீரே. சொல்லுமா, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டும் நீரே. சொல்லுமா, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேண்டும் நீரே. வல்லமைகள் செய்பவர், நன்மைகள் செய்தவர், நலமளிப்பவர், உன்னையும் என்னையும் அழைத்தவர், இதோ உனக்காக இந்த நேரத்தில் இருந்து கொண்டு இந்த நாளிலே உன்னை ஆசீர்வதிக்க, உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க, உனக்கு அருள் வழங்க, நீ வேண்டும் வரத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறாரே அந்த இறைவனை புகழ்வோம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோம் ஆண்டவர் இயேசு நீரே. சொல்லுமா, ஆயிரம் பேர்களில் சிறந்தோம் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை 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 வேணும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேணும் நீரே. இந்த நாளில் வா வா மகளே, வா வா மகனே, வா என்று சொல்லி உன்னையும் என்னையும் புயல் சொல்லி அழைத்த இறைவன் இதோ நமக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி வீட்டிருக்கிற தேவன், உன்னோடு உடன் பயணிக்கின்ற தேவன், உன் வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கின்ற தேவன், ஆட்சி வழங்குகின்ற தேவன், வல்லமை தருகின்ற தேவன், ஆற்றல் அளிக்கின்ற தேவன், உனக்கு நலமளிக்கின்ற தேவன், பாவ விடுதலை அளிக்கின்ற தேவன், கடன் பிரச்சனைகளில் இருந்து உனக்கு விடுதலை அளிக்கின்ற தேவன், ஆறுதல் அளிக்கின்ற தேவன். அப்படிப்பட்ட தேவனை, ஆராதனைக்குரிய தேவனை, ஆராதனைக்குரிய நாயகனும் ஆராதனைக்குரிய தேவனாய் இருக்கின்றவரை புகழ்வோம், போற்றுவோம். வாங்க. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனிரே. சொல்லுமா, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனிரே. சொல்லுமா, மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவனிரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழுடன் துதித்திடவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேணும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேணும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன்,
எல்லாரும் முடியும் வரை உம்மை தொழுது ஆராதனை நாயகனே ஆராதனை வேந்தன் ஆராதனை நாயகனே ஆராதனை வேந்தன் ஹல்லேலூயா 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 ஆராதனை 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 எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நம் வாழ்விலே நம்பிக்கையை தூண்டி எழுப்பி அதை வழிநடத்தி நிறைவு செய்யும் ஆண்டவர் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம் என்ற ஒரு உன்னதமான அழைப்பு. ஆக நம்பிக்கையை நமக்கு கொடுத்து அதை வழிநடத்தி அதை நிறைவு செய்பவர் நம் ஆண்டவர் இயேசு. ஆக நம்முடைய கண்களை பதிய வைப்போம் என்று அழைப்பு கொடுக்கிறார் இயேசுவில். பிரியமானவர்களே, ஆக நம்முடைய கண்களை திறந்து இந்த நற்கருணையில் இருப்பவரை நலமளிக்கும் ஆண்டவரை உற்று நோக்குவோம், உற்று நோக்குவோம், உற்று நோக்குவோம். உற்று நோக்கி அவரை பார்த்து கொண்டு நல்ல கண்ணை திறந்து பார்த்து கொண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாப்போம், ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, தெய்வமே போற்றி, தெய்வமே போற்றி, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, ஆண்டவரே போற்றி, ஆண்டவரே போற்றி, தெய்வமே போற்றி, தெய்வமே போற்றி. என் ஆண்டவர் வாழ்த்தப் பெறுவாராக, ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக, ஆண்டவர் புகழப்படுவாராக, ஆண்டவர் புகழப்படுவாராக, ஆண்டவர் போற்றப்படுவாராக, ஆண்டவர் போற்றப்படுவாராக. நல்லவர், 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 அன்பு செய்பவர், நன்மை செய்பவர், ஆறுதல் அளிப்பவர், ஆறுதல் அளிப்பவர், உன்னையும் என்னையும் அழைத்தவர், உனக்காக உயிர் கொடுத்தவர். ஹalleluya, 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 ஹalleluya. மீண்டுமா மீண்டுமாக நமக்காக உயிரை கொடுத்த கடவுள், நமக்காக திருப்பலியிலே உணவாக நம் உள்ளத்தில் எழுதருளிய கடவுள், இதற்காக வீற்றிருக்கின்ற கடவுள், நற்கருணையின் ஆண்டவர், நலமளிப்பவர், வாழ்வு கொடுப்பவர், அவரை மீண்டுமாக இன்னொரு பாடல் பாடி புகழ்ந்து மகிழ்வோமா? கரங்களை தட்டி உற்சாகமா பாடுங்க. வார்த்தைகள் புரியலைனால பாடுங்க. உங்கள் நாவும் உதடுகள் அசைந்து எல்லாம் அசைவாடிக்கொண்டே இருக்க வேண்டும். வல்லமையை பெற நீங்கள் செபியுங்கள். இந்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவில் அருமையானவர்களே, நாம் அனைவரும் அந்த ஆண்டவர் நற்கருணையின் ஆதர் தாமை நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த வேளையிலே மன்றாடி இந்த பாடல் வழியாக ஜெபிப்போம். ஆயுள் முழுவதும் எம்மை இன்றும் என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், எங்களை வழிநடத்தும் என்று சொல்லி கேட்போமா? ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, சொல்லுமா? ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆயுள் முழுவதும் எம்மை
என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. கைகளை தட்டி சேர்ந்து பாடும். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் எல்லாரும். ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. தாய் தந்தை பிள்ளைகளை 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 ஆசீர்வதியும் இயேசுவே. குடும்ப வாழ்வில் நிறைவு காண ஆசீர்வதியும் இயேசுவே. குடும்ப வாழ்வில் நிறைவு காண ஆசீர்வதியும் 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 இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே, ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆசீர்வதியும் இயேசு. கேட்குமா? கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆசீர்வதியும் இயேசுவே. கதறி அழுது புலம்பும் போது ஆசீர்வதியும் இயேசுவே. கதறி அழுது புலம்பும் போது ஆசீர்வதியும் இயேசுவே. கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆசீர்வதியும் இயேசுமா. கண்ணீரோடு ஜெபிக்கும் போது ஆசீர்வதியும் இயேசுவே. கதறி அழுது புலம்பும் போது ஆசீர்வதியும் இயேசுவே. கதறி அழுது புலம்பும் போது ஆசீர்வதியும் இயேசுவே. போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. இருக்கும் போதும் படுக்கும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. இருக்கும் போதும் படுக்கும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. இருக்கும் போதும் படுக்கும் போதும் ஆசீர்வதியும் கேட்குமா? இருக்கும் போதும் படுக்கும் போதும் ஆசீர்வதியும் இயேசுவே. துயரம் போக்கி துன்பம் போக்கி ஆசீர்வதியும் இயேசுவே. துயரம் போக்கி துன்பம் போக்கி ஆசீர்வதியும் இயேசுவே. தூய வாழ்வு வாழ்வதற்காய் ஆசீர்வதியும் இயேசுவே. தூய வாழ்வு வாழ்வதற்காய் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்றும் ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்று ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே. ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்று ஆசீர்வதியும் இயேசுவே. ஆயுள் முழுதும் என்னை என்று ஆசீர்வதியும் இயேசுவே. அன்பு பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையில அப்பா பழி ஒப்பு கொடுத்து உமது ஆட்சிக்காக உமது அன்பு தாயை போற்றி புகழ்ந்து அந்த அன்பு தாயிடம் விளங்கிய அந்த அன்பை தாய்மையை உணர்ந்து அந்த அன்பு தாய் எங்களுக்காக பரிந்து பேசுகிற இந்த மரமனைகளோடு அப்பா இந்த நேரத்தில் அன்பு திருமகன் இயேசுவின் உடலை அப்பா நாங்கள் உட்கொண்டு மகிழ்ந்திருக்கிறோம். அவர் உள்ளத்தில் இழந்தல் இருக்கிறார். அந்த இறைவனை அப்பா நற்கருணை ஆண்டவரை நாங்கள் தரிசித்து அப்பா அன்பு கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் எங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்து இந்த நேரம் அப்பா எங்கோ இருக்கின்ற பல மணி நேரங்களை விட ஒரு அருமையான அற்புதமான நேரம் என்பதை எங்களுக்கு எடுத்துக்காட்டி அப்பா இந்த நேரம் முழுவதையும் உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுத்து அப்பா இந்த நேரத்தில்
நாங்களும் எங்கள் ஊரில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஆசீர் பெற எங்களை திடப்படுத்தும். ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும். ஆமென். 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 அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய திருப்பலியில நாம் கேட்ட அந்த ஒரு இறை செய்தியினுடைய தொடக்கமாக ஏசாயா இறைவாக்கினர் எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. 66வது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதில் தொடங்கும்போது அந்த செய்தியெல்லாம் நான் சொன்னேன். அன்னை மரியாளுக்கு இன்றைய விழாவினை முன்னிட்டு அந்த வாசகம் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி, அந்த தொடக்கம் என்ன அப்படின்னா நம்ம படித்ததான், இறைவன் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் இருக்கு. அதை நான் அன்னை மரியாள் என்று சொல்லுகிறேன். அன்னை மரியாளுடன் அகமகிழ்ந்து 1, அக்களித்து 2, சேர்ந்து மகிழ்ந்து 3, கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள் 4, அவளின் ஆறுதல் பெறுங்கள், நிறைவடைவீர்கள். ஆக அந்த தொடக்கம் எப்படி இருக்கு அப்படின்னா, இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இறைவனில் அன்பு கொண்டு, ஆக இறைவனை நாம் அன்பு செலுத்த வேண்டும். முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்லப்பட்டது. அன்பு செஞ்சால் அன்னை மரியாளோடு சேர்ந்து நாம் அகமகிழ வேண்டும், அவளோடு நாம் சேர்ந்து மகிழ வேண்டும், கொண்டாட வேண்டும், அக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லுங்க. அப்படி அன்னை மரியாளோடு இணைந்து அன்னை மரியினுடைய பிள்ளைகளாக, லூர்து மாதாவினுடைய பக்தர்களாக, லூர்து மாதாவை பாதுகாவலியாக கொண்டு இருக்கும் நாம் இறைவனின் அன்பை நம்முடைய வாழ்விலே உணர்ந்து அந்த அன்புக்கு சான்று பகரும் பொழுது, அந்த அன்பை நம்ம வாழ்விலே கொண்டாடும் பொழுது நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்கின்ற வரப்பிரசாதங்கள், ஆவியானவருடைய கொடைகள், ஆண்டவருடைய வல்லமை என்று சொன்னால், இன்றைய முதல் வாசகம் 10 கொடுக்குது. இன்றைக்கு முதல் வாசகம் 10 ஆசீர்வாதங்களை கொடுக்குது. அந்த 10 ஆசீர்வாதங்களையும் நாம் பெறணும் அப்படின்னா, ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்தில் நாம் முதன்மைப்படுத்தணும், அவரை நாம் அன்பு செய்யணும், அவரில் நாம் நம்பிக்கை கொள்ளணும், அவரை நாம் புகழணும், மாட்சிப்படுத்தணும், போற்றணும். அதுக்கு அன்னை மரியாள் நமக்கு துணை. அன்னை மரியாளோடு நாம் போகணும் அப்படிங்கிறதான் முதல் வாசகம் சொல்லுது. இந்த 10 என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை, 1, இறைவனை அன்பு செய்து அன்னை மரியாளோடு புகழ்ந்து போற்றி அக்களித்து மகிழ்ந்து கொண்டாடும் நீங்கள், நான் யாரா இருந்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கின்ற அந்த 10 ஆசீர்வாதங்கள். 1, இறைவனின் ஆறுதல் நிறைவாக கிடைக்கும். இறைவனின் ஆறுதல் நிறைவாக கிடைக்கும். ஆக ஆறுதல் தேண்டி எங்கேயும் போக வேணாம், ஆண்டவர்கிட்டே வாங்க, அன்னை மரியாள்கிட்டே வாங்க. அவள் உங்களுக்காக பரிந்து பேசுவாள், ஜெபிப்பார், பெற்று தருவார், இறைவனும் கொடுப்பார். அதுக்கு தான் நான் சொல்லும்போது கூட சொன்னேன், அருள் நிறைந்த மரியே என்று ஜெபியுங்கள் என்று. அதைத்தான் இங்க சொல்றாரு. ஆறுதல் நிறைவாக கொடுப்பார். அளந்து கொடுக்க மாட்டார், கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார், நிறைவாக கொடுப்பார். 1. 2வதாக, ஆண்டவரின் அன்பை சுவைத்த அன்னை மரியாளோடு இறைவனை புகழ்ந்து வாழும் நமக்கு கிடைப்பது என்னவென்றால், செல்வம் பெருகும். எங்கேயோ இருந்து சொல்றேன்னு சொல்லாதீங்க, இந்த மாதிரி பைபிள் தான் வச்சிருக்கேன். இன்றைக்கு வாசித்த முதல் வாசகத்தை தான் வாசித்து சொல்லி கொண்டிருக்கிறேன். இயேசுவில் பிரியமானவர்களே, செல்வம் பெருகும். ஆக இல்லாமை என்பது முற்றிலும் அகன்று போகும். ஐயோ என்னிடம் ஒன்றும் இல்லையே என்று ஏங்க வேண்டாம்.
இருப்பது போதும், எல்லாம் இறைவன் கொடுத்தது என்ற ஒரு மனநிலை வந்துவிட்டால் அங்கே செல்வம் பெருகிவிட்டது என்றுதான் அர்த்தம். இயேசுவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, நிறைவாழ்வு, நிறைவாழ்வு எப்படி இருக்கும்? ஆறு போல பாய்ந்தோட செய்வார். வாழ்க்கையில நிம்மதி தான் தேடி அலைகிறோம். முதல்ல உழைக்கிறோம், இந்த ஒரு சாம் வயிற்றுக்காக உழைக்கிறோம். இந்த ஒரு சாம் வயிறு நமக்கு, அப்புறம் நம்முடைய மனைவி பிள்ளைகள் குடும்பம் அப்படின்னு அந்த பிள்ளைகளுக்காக ஓடணும் ஓடணும் ஓடிட்டே இருக்கிறோம், உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம், ஓடா தேயிறோம். இந்த உழைப்பை தாண்டி உணவுக்காக, உறைவிடத்துக்காக, பிள்ளைகளின் எதிர்காலத்துக்காக, நம்முடைய வாழ்வுக்காக என்று இதனை தாண்டி அடுத்த நிலையில் இருப்பது நிம்மதி. அப்பா இப்போதாண்டா மனசே நிம்மதியாக இருக்கு, அமைதியாக இருக்கு, எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவோம் பாருங்க. அதில் கிடைக்கிற ஆறுதல் எவ்வளவு தெரியுமா? யாரும் கொடுக்க முடியாது, நமக்கு யாரும் கொடுக்க முடியாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நிறைவாழ்வு ஆறு போல பாய்ந்தோட செய்வேன். செல்வம், மீண்டும் சொல்றார், செல்வம் பெருக்கெடுத்து ஓடச் செய்வேன், செல்வம் பெருக்கெடுத்து உறைந்து ஓடச் செல்வேன். அடுத்ததாக சொல்லக்கூடியது, ஐந்தாவதாக உனக்கு கொடுக்கக்கூடியது, மார்பில் அணைத்து உன்னை சுமப்பேன். மார்பில் அணைத்து உம்மை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு நற்செய்தியாளர் 11ஆம் அதிகாரம் 28 கூட சொல்லுவாரே, என்னது? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் ஆறுதல் தருகின்றேன் சொல்லுவாரே. அதுபோல லூக்கா நற்செய்தியில 13ஆம் அதிகாரத்தில் கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைக்குள் அரவணைத்துக் கொள்ளுவது போல நான் உன்னை அரவணைத்துக் கொள்வேன் என்று சொல்லுவாரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கை இருக்குல்ல எல்லாருக்கும், நல்லா தூக்கி. ஆக பாருங்க, மார்பில் அணைத்து சுமந்து கொள்வேன். அடுத்ததாக மடியில் வைத்து தாளாட்டுவேன். நான் என்ன கவிதையா படிச்சுட்டு இருக்கேன்? படிக்கல, பைபிள்ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன் பிரியமானவர்களே. அதனால பைபிள் படிக்க படிக்க ஆர்வமா இருக்கும், ஆசையா இருக்கும். இன்னைக்கு காலையில இந்த வாசகத்தை படிச்ச உடனே ஏன் மனசுல தோணுது, அப்பா இவ்வளவு இருக்கா, இதை இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சா அப்படின்னு தான் வெட்கப்பட்டேன். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க, அருமையா சொல்றாங்க. மடியில் வைத்து தாளாட்டுவேன், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன், உன்னை தேற்றுவேன், நீ ஒருபோதும் தோற்று போக மாட்டாய். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதையே யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 18 சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை திக்கற்றவராக விடமாட்டேன் என்று. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக அப்படிப்பட்ட கடவுள். இதைத்தான் ஏசாயா 49 சொல்லுவார், உள்ளங்கைகளில் நான் உன்னை பொறித்துள்ளேன். அப்படின்னா தாங்குகிறார், நம்ம இறைவன் தாங்குகிறார். அதைத்தான் சொல்லுகிறார் பாருங்க. இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, நான் உன்னை தோற்று போக விட மாட்டேன். 7 முடிஞ்சிருச்சு, 7 சொல்லிட்டேன். நீங்கள் ஒன்று ஒன்றா கணக்கு பண்ணிங்கன்னா தெரியல, என்னால் கணக்கிட முடியல. அடுத்ததாக சொல்கிறார் பாருங்க, உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். சந்தோஷம் நிம்மதி வேணும் தானே தேடிட்டு இருக்கோம். ஆக உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். அடுத்ததாக உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். புல்லு வெட்ட வெட்ட, மாட்டுக்கெல்லாம் புல்ல இருக்க போறீங்களா? நீங்களாம் மாடெல்லாம் வச்சிருக்கிறீங்களா? இங்கே இல்லையா? ஊரில் பசு மாடுலாம் வச்சுருக்கிறீங்களா? மாட்டுக்கெல்லாம் புல்ல இருக்க போவீங்க. நான்லாம் சின்ன பிள்ளையா படிக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் பசு மாடெல்லாம் இருந்தது. நான்லாம் மாட்டுக்கு புல்ல இருக்கலாம் போயிருக்கேன். வரப்புல நல்லா வளர்ந்துருக்கும். அறுத்துட்டு வந்தால் ஒரு வாரம் கழிச்சு திரும்பி போனால் நல்லா வளர்ந்துருக்கும். இங்கே பாருங்க, அருமையாக சொல்லுகிறார். எப்படி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும்.
எத்தனை பேருக்கு கால் கை பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, முழங்கால் பிரச்சனை, கை கால் பிரச்சனை. செபிங்க, ஆண்டவருடைய வார்த்தையில செபிங்க. அப்பா, என் எலும்புகள் எல்லாம் பசும்புல் வளரும் போல் வளரும் என்று சொன்னீர் அப்பா, என் எலும்புகளுக்கு ஆற்றல் கொடு, வலிமை கொடு, வலு கொடு அப்படின்னு செபிங்க. இறை வார்த்தையை சொல்லி கிடைக்கலைன்னா பாருங்க, கிடைக்கும். இயேசுவில் பிரியமானவர்கள், ஆசீர்வாதங்கள் கொடுங்க. இறுதியாக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் ஆற்றலை தம் ஊழியருக்கு அவர் காட்டுவார். ஆற்றல், ஆண்டவரின் ஆற்றல், ஆண்டவருடைய பலம். நம்ம ஒரு போர் இருக்கும்போது எப்பொழுதெல்லாம் ஆமோஸ் இறைவாக்கினருடைய கை உயர்ந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். எப்பொழுதெல்லாம் அந்த கை தளர்ந்ததோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் தோல்வி அடைந்தார்கள். அப்ப ஆண்டவர் அங்கே ஆற்றலாக வந்தார், ஆற்றலாக வந்தார். ஆக நமக்கும் ஆற்றலாக இருப்பார் என்று மிக அழகாக சொல்லி இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாகவும் சொல்லுகிறார் ஒன்றை, உங்கள் பகைவர்கள் உங்களுக்கு எதிராக செய்யும் சூழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிவீர்கள், அதிலிருந்து உங்களையும் தப்புவிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இன்றைய முதல் வாசகம் இயேசுவில் அருமையான என் சகோதர சகோதரிகளை 10 ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்குது. அப்படின்னா அதுக்கு தேவை அப்படின்னு ஒன்று தான் சொல்லுது. என்ன சொல்லுது? அன்னை மரியாளை தாயாக பற்றி கொண்டு அந்த அன்னை மரியாளின் பிள்ளைகளாக ஆண்டவனை அன்பு செய்யணும், ஆண்டவனை அன்பு செய்யணும். எப்போ கஷ்டம் வந்து வாழ்க்கையில் கஷ்டம் வந்தானே, அப்பா கடவுளே எல்லாம் கைவிட்டுட்டியடா அப்படின்ட்டு, மற்ற நாள் நல்லா ஜாலியாக இருக்கும்போது ஜாலியாக போக வேண்டியது. போயிட்டு தியேட்டரில் உட்காந்து 3 மணி நேரம். இதை இன்றைக்கி மொபைல் வேறு வந்து போச்சு, இந்த மாதிரி மொபைல் வந்து போச்சு. அன்றைக்கி நம்ம வீட்டில் இருந்த பாட்டிலாம் என்ன பண்ணாங்க, வெத்தலையில் சுண்ணாம்பு தடவினாங்க. இன்றைக்கி எல்லாரும் சுண்ணாம்பு தடவுறான் மொபைலில், இப்படி தேய தடவுறான். அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் இருக்கு, இதுக்கெல்லாம் நேரம் மணிக்கணக்கில் இருக்கு. 1 மணி நேரம் 2 மணி நேரம் போற தெரியாம ஐயோ அப்படின்னு சாப்பிட கூட மறந்து விட்டு இருந்துச்சு. ஓடுறவன் இருக்கிறான், டவுசர் போடாம ஓடினவன் இருக்கிறான், சட்டை மாட்டாம ஓடினவன் இருக்கிறான், பேண்டை தலைகீழா மாட்டிக்கிட்டு ஓடினவன் இருக்கிறான். நேற்று எங்க வீட்டில் கூட ஒரு கூத்து நடந்து போச்சு. ஒருத்தர் வந்தார் வேகமா, என்னடா தம்பி பனியனை இப்படி தலைகீழா போட்டிருக்க, அப்படியே உல்டாவா போட்டுட்டு வந்திருக்கான். அது நல்லா, ஏன்னா அவ்வளோ மொபைல் பார்த்துட்டு இருந்த வேகத்தில் இங்கே சத்தம் போட்ட உடனே கீழே இறங்கி ஓடி வந்தாச்சு. ஏதோ ஒன்று எடுத்து மாட்டியாச்சு, அப்படியே பெரட்டி போட்டுட்டு வந்துட்டு நிற்கிறான். நாளைக்கு சாமியாராக போகிறாரு அவர். இதெல்லாம் யோசிக்கும் போது அப்படி சிந்தனைகள் மாறுகாக ஆண்டவனை எல்லா நேரத்திலும் நாம் தேட வேண்டும், ஆண்டவனை அன்பு செய்ய வேண்டும், ஆண்டவனின் அன்பில் நிலைத்திருங்கள். ஆண்டவன் அதை தான் சொல்லுகிறார், என் அன்பில் நிலைத்திருங்கள், என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்டது போல அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள். அவர் நிறையா சொல்லியிருக்காரு, நம்ம யாருமே செய்யறல. நீங்கள் என்ன, நாங்களே செய்யறல சாமியார்களே. ஏதோ முடிஞ்சதை செஞ்சுவிட்டு நாங்களும் பெரிய பந்தா காட்டிட்டு உங்களை விட பெரிய ஆளுக மேலாக இருக்கிறோம் அப்படின்னு பெருமையாக போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், பெருமையாக போயிட்டுருக்குறோம். ஓடுது வண்டி, எங்கிட்டும் பஞ்சர் ஆகாமல் சக்கரை உடையாமல் கொள்ளாமல் ஓடுது அப்படின்னு சொல்லலாம். அவர் சொன்னதெல்லாம் நிறைய சொன்னார், பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன், உன் பகைவரை அன்பு செய். இங்க ஏண்டி ஓ வீட்டு தனி ஏன் வீட்டுக்கு முன்னால வந்துச்சு அப்படின்னா போச்சு, ஒரு கலவரமே வந்துடும், கலவரமே வந்துடும். பெரிய அந்த காலத்தில் பானிப்பட்டு போர் ஏற்பட்ட மாதிரி தெருவில் ஒரு பானிப்பட்டு போரே வந்துடும். இதில் ஆம்பளை ஆளுங்க வந்தாங்க, அவ்வளோதான் தொலைஞ்சு. நல்ல வேலை ஆம்பளை ஆளுங்க 2 பொம்பளை சண்டை போட்டுருந்தா விட்டுறணும், அப்படியே கண்டுக்காமல் இருக்கிறதா பெட்டர். இடையில உள்ளே போனோம், அவங்க 2 பேரும் சேர்ந்து நம்மளை மாற்றிடுவாங்க. அதனால் அதெல்லாம் கவனம். அப்படிலாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொன்னதெல்லாம் நம்ம செய்யணும்னா, உங்களில் பெரியவராக இருக்கவர் சிறியவராக, உங்களில் முதலாளியாக இருக்கணும்னா முதல்ல
தொண்ட ஞாயிறு எவ்வளவு சொல்லி இருக்கிறார் இயேசுவில் அருமையான என் சகோதரர். ஆக அவர் சொல்வதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு அன்னை மரியாளும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இறைவனை அன்பு செய்யணும் என்று. ஆக இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைகளோடு இறைவன் அள்ளி கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களோடு இந்த ஆண்டு நம்முடைய அன்னையினுடைய விழாவை கொண்டாடி மகளும் இந்த அற்புதமான வேளையிலே ஆசீர்வாதங்கள் நிறைவாய் நமக்கு கிடைக்குது என்ற நம்பிக்கையோடு எழுந்து நின்று நாம் அனைவரும் இறைவனை வேண்டி ஜெபிப்போமாங்க. ஜெபித்து இறைவனின் அருளை பெறுவோமாங்க. அப்படியே நம்முடைய ஆராதனையை நிறைவு செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். நல்ல ஒரு குணமளிக்கும் பாடல் பாடுகிட்டே இருங்க. ஜெபிக்கணும். நீங்களாம் இயேசுவே ஆண்டவரே, இயேசுவே வல்லவரே, தாவீதின் மகனே ஆண்டவரே என்று சொல்லி இயேசு 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 அப்படின்னு ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. பாடல் கூட பாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஜெபித்து கொண்டே இருங்க. இந்த அபிஷேகம், இந்த ஆராதனை நேரம் ஆவியானவர் வல்லமை நிறைந்திருக்கின்ற நேரம். ஆக கண்ணை மூடி உள்ளத்தை எழுப்பி இறைவனின் ஆசிரையும் வல்லமையும் ஆற்றலையும் நிறைவாக பெற உங்களை எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து செப்பீங்க. என்னென்ன வேண்டுதல் உங்கள் மனதில் இருக்கிறதோ அத்தனையும் ஒப்பு கொடுத்து செப்பீங்க. கடன் தொல்லை பிரச்சனை ஒழியணுமா, திருமண தடைகள் நீங்கணுமா, வேலை வாய்ப்பு கிடைக்கணுமா, பிள்ளைகளுக்கு உடல் சுகம் வேணுமா, பெரியவர்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, குடும்பத்தில் சமாதானம் வேணுமா, அன்பு வேணுமா, பிரிந்திருக்கிறவர்கள் ஒன்றாக சேரணுமா, என்ன வேணும், தொழிலில் வளர்ச்சி அடையணுமா, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து எத்தனையோ பேர் பல்வேறு கருத்துக்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. அத்தனையும் ஒப்பு கொடுத்து செபிப்போமாக. இயேசுவே அப்பா, ஆண்டவரே அப்பா, இயேசுவே தாவீதின் மகனே அப்பா, இயேசுவே ஆசீர்வதியும் அப்பா, இந்த நேரத்தில் அப்பா இந்த ஆவியானவருடைய அபிஷேகம் அப்பா இறங்கி 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 வரட்டும் அப்பா. நம்முடைய அன்பு பிள்ளைகள் இறங்கி வரட்டும் அப்பா. அப்பா தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, ஏக்கத்தோடு வந்திருக்கிற தன்னுடைய உள்ளத்தில் எத்தனையோ பேர்களை எண்ணி வேண்டுதல்களை சுமந்து வந்திருக்கின்ற பிள்ளைகள் அப்பா. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலே சொல்லுவது போல கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள், ஏனெனில் நான் உன் மீது கவலையும் அக்கறையும் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகின்ற தேவன் அப்பா கண்ணீரோடு அப்பா வந்திருக்கிற அப்பா பாரும் கருணை கண்டு அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களுடைய கவலைகளை போக்கும் அப்பா. அவர்களுடைய கண்ணீரை துடைத்தருளும் அப்பா. கடன் தொல்லை பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை அப்பா, விடுதலை தாரும் அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு நீர் விடுதலை தாரும் அப்பா. அப்பா இயேசுவே அசுத்த ஆவிகளின் பிடிகள் அப்பா, அசுத்த ஆவிகளின் பிடிகள் பாவ குழிகளில் பாவ தலைகளால் கட்டிட்டு கிடக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அப்பா தலைகளிலிருந்து விடுதலை, அசுத்த ஆவிகளின் பிடிகளிலிருந்து விடுதலை, அசுத்த ஆவிகளையும் ஆண்டவரே எல்லா நோய்களையும் அப்பா தீராத பல குணங்களும் ஒவ்வொருவரையும் குணமாக்குவீர் என்று முழுவதும் நாங்கள் வாசித்து அறிகிறோம் நம்பிக்கையில அப்பா ஆசை பெற வேண்டும் என்று சொல்லி அப்பா இங்கே மேலும் அப்பா வல்லமை வல்லமை இந்த ஆடைய முழுவதும் பிள்ளைகளின் உள்ளத்தை அப்பா இயேசு இந்த படிக்கின்ற பிள்ளைகள் இளைஞர்கள் இளம் பெண்களை உபயோகிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த வாழ்க்கை சூழலில் சமுதாயத்தில் சிக்கல்களில் அப்பா இந்த ஊடகத்திலே அவர்கள் எல்லாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களே, வழிதிகாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள், பாதை மாறி செல்கிறார்கள் அப்பா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதித்து உண்மை பற்றி கொண்டு வாழ அப்பா, உண்மை ஏற்றுக்கொண்டு வாழ உன் மீது கொண்ட நம்பிக்கையில் அவர்கள் வளர, அவர்கள் வாழ்வு எதிர்காலம் சிறந்து நிற்க அப்பா, அவர்களுக்கு நல்ல திருமண வாழ்வு கிடைக்க, பரப்புக்கேற்ற நல்ல வாய்ப்புகள் கிடைக்க அப்பா. இந்த இளைஞர்களை செதைக்கிறோம் அப்பா. அவர்கள் அப்பா இயேசு ஆண்டவரே பிள்ளைகளை விட்டு கொடுக்கிறோம் அப்பா. மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரத்திலே சொன்னீரே, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவில்லை,
மறக்காதீர்கள் என்று சொன்னீங்களே அப்பா. 6 மணி முதல் அப்பா இந்த மணி நேரம் வரை எத்தனையோ மணி நேரம் இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டு அப்பா உண்மை நோக்கம் இருக்கிற இந்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை அங்கு நீ அவர்களை கரங்கள் எடுத்து ஆசீர்வதித்தது போல அப்பா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஒழுக்கத்தை கொடுமப்பா. இவர்கள் நல்ல பள்ளிக்கு செல்கின்ற பிள்ளைகள் கல்வி அறிவில் சிறந்து விளங்க அப்பா. இந்த பிள்ளைகள் பிறந்த போது மகிழ்ந்த பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் எல்லாம் நமக்கு ஊட்டவர்களாக வாழ வேண்டும், வளர வேண்டும். பெரியவர்கள் முதியவர்கள் அப்பா குடி போதைக்கு அடிமையாக இருக்கின்றவர்கள் அப்பா குடி போதைக்கு அடிமையாகி குடும்பம் சீர்குலைத்து குடும்பம் சீரழித்து குடும்பத்தில் இருக்கின்ற அப்பா சமாதானம் அந்த குடும்பத்தை ஆசிரியர் அந்த பிள்ளைகளை ஆசிரியர் உண்மையான மனமாற்றம் அடைய செய்தவர்களும் அப்பா குடு போதைகளில் அவர்கள் செய்தவர்களும் அப்பா நீ மட்டுமே இருக்கு அப்பா. எல்லாம் ஆசீர்வதித்து அப்பா பங்கு தளத்தை இந்த ஊரில் இருக்கின்ற அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பா. பங்கு தந்தையை சிறப்பாக ஆசீர்வதிப்பா. அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியையும் அப்பா தேவனே அவர் உமக்கு வல்லமை உமது ஆற்றலோடு ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் ஆறுதல் அளிக்கின்று, நீர் ஆற்றல் தருகின்று, நீ வல்லமை தருகின்று அப்பா. நிறைவாக வல்லமையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் பங்கு தந்தையோடு ஜெபிக்கிறோம் அப்பா. அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா அப்பா. இந்த பிள்ளைகளை அவர்களை நிறைவாக வழிநடத்தி செல்வதற்கு தேவையான எல்லாரும் வரங்களையும் கொடுத்து அவரையும் வழிநடத்தும் அப்பா. இந்த ஊர் மக்களை ஆசீர்வதி, இந்த விழாவை ஆசீர்வதி அப்பா. இந்த விழாவின் இறுதியிலே நாங்கள் உண்ண இருக்கின்ற உணவை ஆசீர்வதி அப்பா. அதன் வழியாக ஆசீர்வாதம் நாங்கள் எல்லோரும் நிறைவாய் பெற ஆசீர்வதியும் அப்பா. அதற்கு பிறகாக நடக்கின்ற தேர் பவனியை ஆசீர்வதியும். இந்த தேர் பவனியில அன்னை மரியா நாங்கள் வாழும் வீதிகளிலே வளம் பெறுவோம் அப்பா. உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் எங்கள் வீதிகள் தோறும் அப்பா எங்கள் ஒன்று வாழ்ந்த அத்தனை குடும்பங்கள் தோறும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கட்டும் அப்பா. உங்கள் ஆசீர்வாதம் அருளும் எங்களை நிறைவாக வழிநடத்தும் அப்பா. எல்லாரும் எங்களை காத்து வழிநடத்தும் அப்பா. எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்களை ஆசீர்வதியும் அப்பா. வல்லமை 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 அபிஷேகம் 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 இறங்கி 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 இப்பொழுது வரட்டும் அப்பா. இந்த மொழிகள் மேல் இறங்கி வரட்டும் அப்பா. இந்த அப்பா அப்பா எல்லா அவர்களையும் குணப்படுத்தும் அப்பா. அப்பா மீது நம்பிக்கை ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதியும் அப்பா. வல்லமை எல்லாம் இறங்கி வரட்டும் தேவனே. இறங்கி 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 வரட்டும் அப்பா. இறங்கி வரட்டும் அப்பா. இறங்கி வரட்டும் அப்பா. எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே கரங்களை உயர்த்தி முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி நம் உள்ளத்தில் எழுகின்ற எண்ணங்களை, வேண்டுதல்களை, ஏக்கங்களை, நம் குடும்பத்தின் தேவைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மாண்புயரின் கீதம் பாடுவோம். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா.
குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீன்பின் பலனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றுக்குள் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நாயனே ஏசையா, என்னரனே ஏசையா, என்னுறவே ஏசையா, எல்லாம் நீரே ஏசையா, என்னப்பாவும் நீதானே ஏசையா, என்னம்மாவும் நீதானே ஏசையா, என்னப்பாவும் நீதானே ஏசையா, என்னம்மாவும் நீதானே ஏசையா.